ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜென்மனம். இன்றைக்கி இந்தியாவோட 80வது சுதந்திர தினம். 79 ஆண்டுகள் சிறப்பாக முடிச்சுட்டு நம்ம இன்னும் பல பேருக்கு சுதந்திரம்னா என்னன்னே தெரியல. சுதந்திரம்னா இஷ்டத்துக்கு வாழ்கிறது, ஜாலியாக சுற்றிட்டு இருக்கிறதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம் என்பது அன்பும் அறனும் கொண்டு நாம் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் விழிப்புணர்வோடு இந்த முடிவால் என்ன நடக்கும், இதனுடைய தாக்கம் என்ன, அந்த விழிப்புணர்வு மனநிலையோடு எடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள், அதை அடிப்படையாக கொண்டு வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் சுதந்திரம். இஷ்டத்துக்கு வாழ்கிறதுக்கு பேர் தான் தோன்றித்தனம். அது சுதந்திரம் இல்லை. இன்றைக்கி நாம் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்க இந்த சுதந்திரம் ரொம்ப சுலபமாக கிடச்சிறது கிடையாது. இன்றைக்கி நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறோம், ஆனால் இதுக்கு பின்னாடி பல பேரோட தியாகங்கள், கடின உழைப்பு எல்லாமே இருக்குது. இன்றைக்கி ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்மளால் ஒரு போராட்டமோ இல்லை எதிர்குறலோ கொடுக்கறதுக்கு கூட இங்கே நிறைய பேருக்கு தைரியம் இல்லை. சும்மா சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு சோஷியல் மீடியாவில் வர இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நான் அரசியல் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு திரிகிற ஒரு கூட்டம் தான் இருக்குது. இந்த விழிப்புணர்வோடு சுதந்திரத்தை புரிந்து கொண்டு அந்த வரலாற்றை தெரிந்து கொண்டு நம்மளால் இந்த நாட்டுக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது தான் இந்த சுதந்திர தினத்துக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, நம்ம நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயம். நம்மக்கிட்டேருந்து தான் அந்த மாற்றம் வரணும். நம்மக்கிட்ட அப்படின்றப்போ நம்மளுடைய எண்ணங்கள், நம் உடல் நிலை, இது எல்லாத்தையும் பற்றின ஒரு சரியான விழிப்புணர்வு நமக்கு இருக்கணும். எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் உணர்ச்சி பூர்வமாக டக்குன்னு முடிவெடுக்கிறது, வாக்குறுதிகள் கொடுக்கறது. ஸோ இதுவே அவங்க வாழ்க்கையை திருப்பி போட்டுரும். உணர்ச்சி பூர்வமாக இல்லாமல் அறிவார்ந்த சிந்தனைகள் கொண்டு அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் அறிவார்ந்து ஆராய்ந்து அதனுடைய நல்லது கெட்டது தெரிந்து நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல எண்ணங்கள், நல்ல ஒரு எண்ண ஓட்டத்தையும் வாழ்க்கை ஓட்டத்தையும் நமக்கு கொடுக்கும். அதே மாதிரி உடல், நாம் இன்றைக்கி சந்தோஷமாக நிறைய இடத்துக்கு போகிறோம், நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ணுறோம் இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த உடல் தான். இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல காரோ இல்லை நல்ல வெஹிக்கிள் ஏதாவது வேணும். அந்த வெஹிக்கிள் நல்ல கண்டிஷனில் இருந்தால் தான் நாம் சந்தோஷமாக அந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும். அப்போது ஒரு வாகனத்துக்கே நாம் அவ்வளோ மெனக்கெட்டு செலவு பண்ணி அந்த வாகனத்தை சிறப்பாக வச்சுக்கிட்டு நம்மளை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி பக்குவமாக பார்த்துக்கிறோம். அப்போ இந்த உடலுக்கு எவ்வளோ விழிப்போடு நாம் சரியான விஷயங்களுக்கு கொடுக்கணும். அது எதுவாக வேண்டாலும் இருக்கட்டும். ஸோ இந்த சுதந்திர தினத்தன்னைக்கு இந்த உடலுக்கு தேவையான நல்ல உறக்கம், நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவுகள், ஓரளவுக்கு மூமெண்ட், உங்களோட தினசரி வாழ்க்கையில் ஒரு லைஃப் ஸ்டைலாகவே அந்த மூமெண்ட்டை நீங்கள் கொண்டு வாங்க. நான் ஜிம்முக்கு போய் 1 hour பண்ணால் எனக்கு போதும் அப்படின்ற மனநிலையை தூக்கி போட்டுட்டு நீங்கள் ரெகுலராக பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களிலையும் ஒரு சின்ன மூமெண்ட்டு கொண்டு வாங்க. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வர்றதா இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் ஒரு காய்கறி வாங்க போகிறதா இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு வாக்கில் போகிறது, ஸ்டேர் கேஸ் யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கூடுமான அளவுக்கு உங்களோட உடலுக்கு தேவையான மூமெண்ட்டை நீங்கள் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள். அப்புறம் சரியான முறையில் மூச்சு பயிற்சி, இது எல்லாமே நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் ஜென்மனமோட 4 pillars ஆஃப் ட்ரைனிங். இதை பேஸ் பண்ணி தான் என்னுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த சுதந்திர தினத்துக்கு உங்கள் வாகனங்களுக்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து அதை பார்த்துக்கிறீங்க, நல்ல பெட்ரோல், நல்ல ஆயில் போடுறீங்களோ, அதே மாதிரி இந்த உடல் தான் உங்களுக்காக உழைக்குது. நீங்கள் பிறந்ததுலேருந்து நீங்கள் கடைசியில் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் இந்த உடல் தான் உங்களை சுமக்க போகுது, உங்களோட உயிரோட்டத்தை சுமக்க போகுது. அப்போ இந்த உடலுக்கு தேவையான விஷயங்களை விழிப்போட செய்யணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கவனமாக இருக்கணும். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.